வணக்கம். சென்னை மாதவரம் ஹைரோட்ல இருக்கக்கூடிய சாக்ரெட் நீட்ஸ் உடைய பிரம்மாண்டமான ஷோரூம்க்கு வந்திருக்கேன். பூஜா ஐடல்ஸ் 1 இன்ச் 2 இன்ச்சஸ்ல இருந்து ஆரம்பிச்சு 2 அடி 3 அடி உயர சிலைகள் வரைக்கும் பிரம்மாண்டமா இருக்கு. சாம்பிளா கொஞ்சம் சிலைகள் உங்களுக்கு நான் காட்டணும்னு விரும்புறேன். வாங்க பார்க்கலாம். நம்முடைய தர்மத்துல சிலா வடிவங்களை வச்சு வழிபாடு பண்றதுங்கிறது காலகாலமா தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்கமா இருக்கு. எத்தனையோ பூஜை பொருட்கள் நம்ம பூஜை அறையில் வச்சுருப்போம். ஆனாலுமே ஒரு விக்கிரகம் அங்கே இருந்ததுன்னா அது தனித்துவமான அழகோட ஒரு தெய்வ சக்தியோட விளங்குறத உணர முடியும். அந்த சிலா வடிவத்துக்கு நாம் ஒரு பூஜை செய்யும்போது அந்த சிலாமேனியில் தெய்வ சக்தி முழுமையாக நிரம்பி இருக்கிறத நம்ம உணர முடியும். நம்முடைய பெரியவர்கள் வீட்டில் பஞ்சலோக விக்கிரகங்கள் இந்த அளவு தான் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கோட்பாடு வச்சுருப்பாங்க. நித்தியப்படி வழிபாடு செய்யணும், பூஜை புனஸ்காரங்கள் விதிமுறைகள் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் பித்தளை வடிவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய கோட்பாடு இருக்கிற மாதிரி தெரியல. எல்லாருமே அழகுக்காகவும் தெய்வீக ஆற்றலுக்காகவும் வீட்டில் நிறைய சிலா வடிவங்களை வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. நம்முடைய பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கணுன்னாலும் சரி, வியாபார ஸ்தலங்களில் முக்கியமாக பிரதானமாக ஒரு தெய்வத்தை வச்சு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அந்த பிரதான தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பத்தில் இருந்தாலும் சரி, ஹோம் டெக்காராக ஒரு இடத்துல ஒரு கிருஷ்ணரை வைக்கணும் அல்லது ஒரு ஃபவுண்டைன் பக்கத்தில் ஒரு புத்தரை வைக்கணும், இப்படி பல்வேறு விதமான எண்ணங்களோட பித்தளை விக்கிரகங்களை வாங்கக்கூடியவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் அப்படின்னாலும் பித்தளை விக்கிரகங்கள் டிவினிட்டியோடு இருக்குங்கிறது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இவ்வளோ சிலைகள் பார்த்தீங்க இல்லையா? இதை தவிர விளக்குகள் அவ்வளோ ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இருக்கு, திருவாச்சி கலெக்ஷன்ஸ் இருக்கு, பூஜா ஐட்டம்ஸ் இருக்கு. சாக்ரெட் நீட்ஸ் ஷோரூமை நேரில் விசிட் பண்ணி பாருங்க. ஒரு பிரமிப்பான ஒரு நிலைக்கு நீங்க போயிடுவீங்க. கண்டிப்பா விசிட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நன்றி.